அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லாருமே மன அமைதியோடு வாழணும்னு தான் ஆசைப்படுவோம் இல்லையா? மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும். அது நிரந்தரமாக இருக்காது. மன அமைதிங்கிறது எந்த ஒரு சூழல்லையும், கடினமான சூழல்லையும் சரி, சாதாரண சூழல்லையும் சரி, நம்மளோட மனம் வந்து அமைதியாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் நார்மலாக இருக்கிறது. டென்ஷனும் ஆகாமல், மிகுந்த மகிழ்ச்சியும் கொடுக்காம, மிகுந்த துயரத்தையும் கொடுக்காம அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த நிலைக்கு நாம் வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, பிறரோட பேசாமல் இருந்தால் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அடுத்தவர்களோட ஒன்றி இருக்கும்போதே நம்ம அந்த நிலைக்கு கொண்டு வரலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மனசுக்குள்ளே நம்ம அடுத்தவர்களை பற்றி நினைக்கிறோம்ல, அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி நம்மளை நாமே கம்பேர் பண்ணிக்கிறது, அவர்களுடைய நிறை குறைகளை வந்து விமர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் மனசுக்குள்ளே நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் போதே அவங்கள பார்த்து பொறாமப்படுறது, அது ஒரு காழ்ப்புணர்ச்சி காட்டுறது, அந்த மாதிரி செய்யும் போதே நம்ம மனசுக்குள்ளே ஒரு அமைதியின்மை தான் நமக்கு கிடைக்கும். அதுவே எப்போ அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காமல் நம்மளுடைய விஷயங்களை நம்ம வேலையை ஸ்மூத்தாக கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு அடுத்தவர்களை பற்றி இந்த குறைவான விஷயங்களெல்லாம் வந்து நம்ம நினைக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு மன அமைதி நிறைய கிட்டும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். நாமளே ஒரு மூணாவது ஆளாக நம்மளுடைய விஷயங்களை பற்றி பார்ப்போம். எந்த சூழலில் எந்த நிலைமையில் நம்ம இப்படி நடந்துக்கிறோம், நம்மளை எப்படி திருத்திக்கிறது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வர ஆரம்பிச்சிருவோம். அதனால் இந்த மன அமைதிங்கிறது ஒரு முக்கியமான சூழல். அது வந்து நம்ம செய்கிறது கடினமான ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு நாள் நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும். அப்புறம் அதுக்கே நம்ம மனசை ஆசைப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் மன அமைதி முக்கியம். அதற்கு நம்ம முயற்சி பண்ணலாம். நன்றி.